ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாருக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கிறேன். இன்றைக்கி வீடியோ என்னவா இருக்க போகுதுன்னு சொல்லி சொன்னால், நெக்ஸ்ட் மந்த் A-level எக்ஸாம் எழுதுகிற என்னோடய தம்பி தங்கச்சி எல்லாருக்குமே ஒரு சின்ன மோட்டிவேஷன் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஏனெண்டா எக்ஸாம் வருது, எக்ஸாம் எழுதுவோமா வேணாமா, எக்ஸாம் நான் பாஸ் பண்ணுவேனா மாட்டேனா என்று சொல்லி பயந்து கொண்டிருக்க என் தம்பி தங்கச்சி எல்லாருக்குமே ஒரு சின்ன மோட்டிவேஷன் சொல்லலாம்னு நினைக்கிறேன். நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே முல்லைத்தீவு டிஸ்ட்ரிக்ட் தான். பிறந்த காலப்பகுதியுமே இலங்கையில் உள்நாட்டு யுத்தம் நடந்த அந்த காலப்பகுதியில். அதால் எனக்கு கிட்டத்தட்ட 8 வயசு வரைக்குமே பள்ளிக்கூடம் போக கிடைக்கல. 8 வயசுக்கு பிறகு தான் அகதி முகாம்களில் இருந்து எங்களோட சொந்த ஊருக்கு வந்தோம். அதுக்கு பிறகு தான் என்னுடைய பாடசாலை கல்வி என்றது ஸ்டார்ட் ஆச்சு. படிக்க வலிக்கிட்டு நான் ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ணல, அப்படியே போகுது. O-level நான் எதிர்பார்த்த ரிசல்ட்ஸ் எனக்கு கிடைக்கல. பிறகு A-levelலேயே ஆனால் எனக்கு ஒரு ட்ரீம் இருந்தது. அந்த ட்ரீமை நான் அச்சீவ் பண்ணணுமன்றதில் மட்டுமே நான் குறியாக இருந்தேன். பட் அதுக்கு நான் எந்த பாடத்தை சூஸ் பண்ணுறதுன்றதே எனக்கு பெரிய குழப்பமாக இருந்தது. முதல்ல ஒரு பாடத்தை செலக்ட் பண்ணேன். அந்த பாடம் படித்தேன். கிட்டத்தட்ட ஒரு டேர்ம் ஃபுல்லாகவே அந்த பாடத்தை படித்தேன். பிறகு எனக்கு விளங்கிச்சு, இந்த பாடம் படித்தா என்னால் நான் நினச்ச அந்த குறிக்கோளை எட்ட முடியுமான்றதில் எனக்கு கொஞ்சம் டவுட் வந்துச்சு. அதால் உடனேயே யோசிக்காமல் அந்த பாடத்தை விட்டுட்டு நான் இன்னொரு பாடத்துக்கு போனேன். அந்த பாடத்துலேயும் 3 பாடம் செலக்ட் பண்ணேன். அந்த 3 பாடம் செலக்ட் பண்ணும்போதே எல்லோரும் சொன்னிச்சுன்னா, எல்லாமே கஷ்டமான பாடமாக இருக்குது, இதை சூஸ் பண்ணி வச்சுருக்கியே, பாஸ் பண்ணுறது சரியான கஷ்டம், அதுலேயும் A எடுக்கிறதுன்றது கஷ்டம்னு சொல்லி. ஏனெண்டா முல்லைத்தீவு டிஸ்ட்ரிக்ட்னாலே தெரியும், அங்கே பர்சனல் கிளாஸ் சரி, இல்லாட்டிக்கு டியூஷன்ஸ் சரி, சில குறிப்பிட்ட பாடங்களுக்கு அங்கே எங்களுக்கு டீச்சர்ஸ் இருக்க மாட்டினோம். அப்போ நான் எடுத்த பாடம் ஒன்றுமே அப்படித்தான். அங்கே ஸ்கூல், அதுவும் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு 4-5 ஸ்கூலில் தான் எங்களோட டிஸ்ட்ரிக்ட்லேயே அந்த பாடம் படிப்பிக்கிறவினம். வேறு எந்த ஒரு ஸ்கூல்லேயும் அந்த பாடம் இல்லை. கிட்டத்தட்ட டோட்டலாகவே என் பட்சில் அந்த பாடம் எடுத்தாக்கள் 29 பேர் தான். அதாலே எனக்கு ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் எல்லாருமே கொடுத்தவினம். பட் அதை எல்லாத்தையுமே நான் தூக்கி எறிஞ்சிட்டு என்னால் முடியும் என்று நினச்சி படித்தேன். ரிசல்ட்ஸ் வந்துச்சு. நான் எதிர்பார்த்த ரிசல்ட்ஸை விட அதிகமாகவே எனக்கு ரிசல்ட்ஸ் வந்துச்சு. ஏன்னு சொல்லிச்சேன்னா, நான் அதுக்கு என்னை முழுசாக அர்ப்பணித்தேன். நான் என்னால் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட முடியுமோ அவ்வளோத்தையும் போட்டு படித்தேன். நான் அதுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு ரிசல்ட்ஸ் அமைஞ்சது. இப்போ நான் எங்கே இருக்கிறேன்னு தெரியுமா? எல்லோரும் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள், இலங்கையின் நம்பர் 1 யூனிவர்சிட்டி எதுன்னு சொல்லி. வேறு எதுவுமே இல்லை, யூனிவர்சிட்டி ஆஃப் கொலம்பு. நான் இப்போ யூனிவர்சிட்டி ஆஃப் கொலம்பில் 3rd இயர் படிச்சுட்ருக்கேன். எந்த ஃபேக்கல்ட்டி என்னென்னு சொல்லி நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்லுவேன். மறக்காமல் அந்த வீடியோ பாருங்கள். நான் உங்களை எல்லாருக்கும் என்ன விஷயம் சொல்ல வரேன்னு சொல்லிச்சேன்னா, உங்களுக்கு என்ன தேவை, நீங்கள் என்ன ஆகணும்னு சொல்லி ஆசைப்பட்றீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரியான பாதையை தெரிஞ்சு அதில் முழு மூச்சோட உங்களால் முடிஞ்ச எல்லா ஹார்ட் ஒர்க்கையும் போடுவீங்களா இருந்தால் கட்டாயம் உங்களால் அதை வெல்ல முடியும். நான் அப்படித்தான் நான் என் லைஃப்பில். ஏன்னு சொல்லிச்சேன்னா, எனக்கு எப்போயுமே எங்களோட அம்மா அப்பா சொல்லி தந்த விஷயம் என்னன்னு சொன்னால், கல்வி ஒரு மனிதன் வாழ்க்கையை மாற்றும், அவன் நிலையை மாற்றும். அப்படித்தான் என் வாழ்க்கையை மாற்றிருக்கு. ஸோ உங்களால் முடியும். மனம் தளராமல் முயற்சி செய்யுங்க, உங்களால் கட்டாயம் வெல்ல முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் எல்லோரும் வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.